போனோம், நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதோட முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்தில்லை. நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சுருந்தா திமுக படுபாலாது போயிடும். அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும், நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது. அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறன்றது தெரியும். அது முதலமைச்சர்கிட்ட பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த ஊடக நம்பர்லையும் பத்திரிகைகளும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிருபர்களும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்ட தான் இடப்பறிச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க. அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. கொடூரமான செயல், ஈவு இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம், அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்பட்டிருக்கின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது. தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள், வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி கண்ட நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக அவர் ராஜேந்திர பால ஜனதா நீங்கள் உத்தரவிட்டால் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறது இங்கிருந்து ஒரு 1000 இளைஞர்களை கூட்டு போகிறது தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டுப்பற்று இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல, பதிலைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறத விட்டுறாங்க, பதில் தான் வருது. ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் தான் பாலாய் போன ஆட்சி நடந்தது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அதை இப்போ சீர்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு முடிஞ்ச 5 ஆண்டு தொடங்குற இதில் அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி? சரி, நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். அவரை வெளிப்பட்ட கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க. 10 ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்து நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா வேணுமா எல்லா விதத்தையும் தொடர்பு இருக்குது சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எடுத்துக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது. என்ன திட்டத்தை கொண்டு வந்தார், அதனால் மக்கள் என்ன பயன்பெற்றார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அழகான நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம். அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று, அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்தோம். குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுறைத்தோம்.
இன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும். அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதிச்சு கொடுத்தோம். பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்கணும்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் 10,000 5,000 பிரசவ செலவு கொடுக்கணும். அங்கே நம்முடைய சேலம் மோகன்குமார் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம். 500 படுக்கை வயசு மகப்பேறு மருத்துவமனை, பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மையம், இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம். அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம், ஆடையம்பட்டியில் கொடுத்தோம், இதெல்லாம் அதே மாதிரி கெங்கவெளியில் கொடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம். அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் கொடுத்தாங்க. இன்னும் திறக்கலைங்க. திறக்கிறதுக்கு கூட மனம் இல்லை, செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டுரோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரல. எவ்வளோ வேதனை அளிக்கிறது. இதான் அதிமுக ஆட்சியில் நகருது. திமுக ஆட்சியில் நகரல, அப்படியே பேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதே போல 100 ஏரி திட்டம். இந்த 100 ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு 100 நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன். அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது நிறைவேறவே இல்லை. இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல. இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம், மக்களுக்காக திட்டம். அதை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாநகரத்தில் முடித்திருக்கிறோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். எவ்வளோ அற்புதம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் 103 அம்மா மினி கிளினிக்கு. அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தணும். அது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காரனா மூணுங்க எங்கே செஞ்சாங்க சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தில் என்ன ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எதுவுமே இல்லையே. கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். இன்றைக்கி நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம். அதே போல் இன்றைக்கி ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது. அதே போல் இளம்பிள்ளை கூட்டுக்குடி திட்டம், பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிறோம். இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதையும் அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன. அந்த 73 ஆண்டு காலத்தில் வெறும் 5,18,000 கோடி தான் கடன். ஒரே 4 ஆண்டில் 4,56,000 கோடி இன்னைக்கு கடன் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 50,000 கோடி கடன் வாங்கி 5 லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்திலையும் முதன்மைங்கிறார்ல, கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான். அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக இருந்துக்கணும். கடனை வாங்கி செலவு செய்யறதில் யார் தான் சக்ஸஸ் பண்ண முடியாது. கடன் வாங்கி செய்வது அது சாதனை கிடையாதுங்க. அது நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை. கடனை 5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னால் இந்த கடனை யார் கட்டுறது? ஆக அந்த 4 ஆண்டுலேயே மக்கள் படாத பாடுபடுறாங்க. ட்ரெயில் போட்டாலும் வச்சுக்க மக்கள் இருக்கிற இடம் தெரியாது போயிடுவாங்க. 4 ஆண்டில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம். என்ன பண்ண உங்களை காட்டல பேடில் என்ன படாத பாடுபடுறது ஒரு பெண்ணு. சிந்திச்சு பாருங்க. இந்த பெண் தைரியமாக வலைதளத்தில் வெளியிட்டிருக்குது. இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட ஊடகங்களும் பத்திரிகைகளும் கோவித்தவர்களக்கூடாது. வலைதளத்திலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது, பல ஊடகத்தில் வரவே இல்லை, பத்திரிகையிலையும் வரல. இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடறாங்க, வெளிவிழவாத பார்த்துக்கிறாங்க. தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள், பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க. இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் அந்த மக்கள்
நம்பிட்டு இருக்காங்க. அந்த பெண் கூட என்ன சொல்லுது? ஊடகத்தான் நம்பிட்டு இருக்கிறேன், இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது. எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க. ரைட். அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் வணக்கம், நன்றி. நன்றிப்பா. அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் நன்றி. தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவா, நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார் அவர் இன்டர்வியூ கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவாகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்கு அதுதான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்கலாம், என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாரு. அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பா நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி நீங்கள் நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்கள் மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையாக இருக்குது, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்துருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குறேன், பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேச ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டேன், நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன், நீ அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணேன்னாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல. இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் வச்சு ஃபோன் பண்ணி அங்கே ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சிட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் வந்து போயிட்டு இருக்கோம். யார் பேசணுமா? அவர் பேர் என்ன? அவர் என்ன? சசிகுமார்
மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன ஹோட்டல் போடு. சாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக பேட்டியளித்தார். நான் விழித்து கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார் அவர் இன்டர்வியூ கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவு இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்குறாங்க. என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2,000 ரூபா பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபா பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இங்கே வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாரு. அங்கே 2,000 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னால் தப்பா நினச்சிக்க மாட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி உங்களை நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்க மேலே எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையாக இருக்கு, நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்ணுறேன் சார், வண்டி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குறேன், பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேசுகிறேன், ஏன் பயப்படுற, வீட்டில் யாருன்னா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டேன், நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இருக்குது, சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன்,